நவதுர்கா வழிபாடு. அப்போ நவதுர்கா வழிபாடு என்பது 9 தேவியினரை வழிபடக்கூடிய வழிபாடு என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியினரை குறித்து வழிபடக்கூடியது இந்த நவதுர்கா வழிபாடு. அகிலமெல்லாம் காக்கும் நாயகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி துர்க்கையானவள் அவளுடைய சக்திகளின் ஒவ்வொரு பிரதானமாக ஒவ்வொரு வடிவமாக எடுக்கப்பட்டதே இந்த 9 வடிவம். ஒரு வடிவம் ஒரு சக்தியானது, மற்றொரு வடிவம் ஒரு சக்தியானது, அப்படி 9 வடிவங்களும் ஒவ்வொரு சக்தியாக கொண்டது. அன்னை அகிலமெல்லாம் காக்கும் நாயகியாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட நாயகி துர்க்கை தனது சக்தியை பிரதானமாக ஒவ்வொரு வடிவமாக எடுக்கின்றாள். அப்படி எடுத்தது 9 வடிவமாக எடுக்கின்றாள். இதுதான் நவ துர்கான்னு சொல்கிறோம். அப்படி ஒரு முதல் வடிவமாக சொல்லக்கூடியது சைலபுத்திரின்னு சொல்கிறாங்க. அப்படி சைலபுத்திரி என்பது 9 வடிவங்களில் அன்னை முதல் வடிவம் சைலபுத்திரி. இவளை நவராத்திரியில் முதல் நாளில் வழிபடுறாங்க. சைலபுத்திரினா யாரு? மலைமகள் என்று சொல்லக்கூடிய அந்த மலை அரசனுக்கு மகளாக பிறந்தவள். அப்படி மகளாக பிறந்தவள் இவ்வாறு கொண்டு சதி என்ற பெயர் கொண்டு பார்வதி தேவியினுடைய பவானி என்று அழைக்கிறாங்க. ஹிமவானுடைய மகளாக இருக்கின்றால். அப்படி ஹேமாவதி என்று சொல்லுகின்றாங்க இவளை. அப்படி தக்ஷனுக்கு மகளாக பிறந்தவள் தாக்ஷாயினின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி தக்ஷன் செய்த யாகத்தை முழுமையாக அழித்தவள் அன்னை பராசக்தி. அப்படி முழுமையாக அந்த யாகத்தை அழித்ததோடு தன்னையும் அந்த யாகத்தில் போட்டு அழிச்சுக்கிறாள். அப்படி அழித்து கொண்டவள் தன்னை யாகத்தை போட்டு அழித்து கொண்டவள் மீண்டும் மறுபிறவியாக எடுத்தது தான் இந்த சைலபுத்திரி என்ற வழி, இந்த சைலபுத்திரி என்ற அவதாரம். அன்னையினுடைய முதல் வடிவமாக முதல் அவதாரமாக எடுக்கக்கூடிய சைலபுத்திரி அவதாரமாக சொல்கிறாங்க. அப்படி பிரம்மசாரிணிங்கிறது அடுத்தது. அன்னை இப்போ நவராத்திரி நாளிலே 2ஆம் நாளிலே வழிபடக்கூடியது இந்த பிரம்மசாரிணி என்று சொல்கிறோம். அப்போ பிரம்மசாரிணி என்று சொல்லக்கூடியது அப்படி தபசாரிணி என்று பொருள்படுகின்றது. இவள் எளிமையான காட்சி தருபவள். இவள் வலகரத்தில் கமண்டலம். அன்னைக்கு வாகனம் எதுவும் இல்லை, பூமியில் நடந்து சாந்தமாக வரா. அன்னை எப்படி வருகின்றாள்னா சாந்தம், அமைதியாக. அப்படி தியானம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கின்றாள். தியானம் செய்யக்கூடியவர்களும் இந்த அன்னையை வணங்கணும். அப்போது தான் செய்யக்கூடிய காரியங்களில் சித்தி வேண்டும், கல்வியில் சித்தி வேணும், அப்படி ஞானம் வேணுங்கிறவங்க இந்த பிரம்மசாரிணி அன்னையை வணங்கினால் நவராத்திரியில் 2ஆம் நாளில் அன்னையை வணங்கும் பொழுது பூரணமாக கல்வியில் வெற்றி பெறும், நிச்சயமாக தியானத்தில் வெற்றி பெறும், ஞான சித்தி பெறும்னு சொல்கிறோம். அப்போது அன்னை அமைதியாக இருக்கின்றாள், கையிலே கமண்டலம் ஏந்தி வந்துகின்றாள், ஜபமாலையை வைத்திருக்கின்றாள், அமைதியாக பொறுமையாக பூமியிலே நடந்து வருகின்றாள் என்று சொல்கின்றார்கள். அடுத்து சந்திரகண்டான்னு சொல்கிறாங்க. நவராத்திரி விழாவிலே 3ஆம் நாளிலே துர்க்கைக்கு வழிபடக்கூடிய இந்த சந்திரகண்டா வழிபாடு அன்னை 3ஆம் நாளிலே 3ஆம் வடிவமாக இவள் நீதி தேவதை நிலைநாட்டி சந்திர பிறையை அணிந்தவளாக இருக்கின்றாள். சந்திரனா நிலவு, பிறை சந்திரனை அணிந்திருக்கின்றாள். காண்டானா மணி. அப்படி சந்திர பிறையை இவள் முன் நெற்றியிலே மணி போல் இருப்பதால் இவளை சந்திரகண்டா என்றும் சொல்றாங்க. இவள் 3 கண் கொண்டு 10 கரங்கள் காட்சி தருபவளாக இவளுடைய வாகனம் சிங்க வாகனத்திலே ஒரு கம்பீரமாக வருகின்றாள். அப்படி இருக்கு பயம், பக்தர்களுக்கெல்லாம் பயம்லாம் இருக்கு, எதிரிகள்லாம் ஒடுங்கிடுவாங்க. அப்போது பயத்தை முழுமையாக ஒழிப்பவள், அழிப்பவள் சொல்கிறான். 2 கரங்கள் பக்தர்களுக்கு அருள் உரையக்கூடியலாக இருக்கின்றது. அப்போது பக்தர்களுடைய துன்பத்தை முழுமையாக தீர்க்கவல்ல சந்திரகண்டா தேவி போருக்கு தயாரான கோலத்திலே காட்சி தருபவளாக இருக்கின்றாள். பக்தர்களுடைய துன்பத்தை விரைவில் தீர்த்து வைக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். இவருடைய உடல் சக்கரத்தில் மணிப்பூரகத்தில் இருப்பவளாக நவராத்திரி 3ஆம் நாளிலே யோக சாதனை செய்பவருக்கு மணிப்பூரகா சக்கர தேவியினுடைய அருள் கிடைக்கின்றதுன்னு சொல்கிறோம். அப்போது அடுத்து சொல்லக்கூடியதுன்னு பார்க்கும்போது கூஷ்மாண்டா தேவி. நவராத்திரியிலே 4ஆம் நாள் விழா. 4ஆம் நாளிலே கூஷ்மாண்டா தேவியை வணங்குகின்றோம். அப்படி கூஷ்மாண்டா என்பது அதாவது வெப்பமான சிறிய கூஷ்மாண்டாங்கிறது வெப்பமான உருண்டை வடிவமான இந்த லோகத்தை படைக்கக்கூடிய, இந்த லோகத்தை சித்தி செய்யக்கூடியவள், லோகத்தை காக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். வெப்பமான உலகத்தை அப்படி குளுமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு சக்தி கொண்டவள். தன்னுடைய அஷ்டபுஜம் அதாவது 8 கரங்கள் கொண்டவள். அவருடைய வாகனம் சிம்மம், சிங்க வாகனத்திலே தர்மத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவள். 8 கரங்களிலே முறையே பாசம், அங்குசம், வில்லு, சூளம் இருக்கும். 8வது கரத்திலே இந்த கலசம் வச்சிருப்பா. இந்த கலசத்திலே அஷ்ட சித்தியை கொண்ட நவதிதியும் பக்தர்களுக்கு தரவல்லக்கூடியதாக இருக்கின்றது.
ஸ்கந்தமாதான்னு சொல்கிறோம். அடுத்து வரக்கூடிய தேவியை பார்க்கும்போது ஸ்கந்தமாதா. நவராத்திரி விழாவிலே 5ஆம் நாள் விழாவாக பஞ்சமி அன்று இந்த ஸ்கந்தமாதா என்று துர்க்கையை வழிபடுகின்றோம். அப்படி துர்க்கையை வழிபடக்கூடிய இந்த சொல் முருகனை குறிக்கக்கூடிய ஸ்கந்தம்னா. அப்படி மாதா எப்படி இருக்கான்னாக்க, ஒரு குழந்தையை, ஒரு அழகிய ஒரு குழந்தையை மடியில் வைத்து கொண்டு எளிய ரூபத்திலே அமர்ந்திருக்கின்றாள். இவளின் வடிவம் பக்தர்களை மெய்மறக்க செய்யக்கூடிய இவளுடைய தூய்மை வடிவமாக இருக்கும். இவளை வணங்கக்கூடியவர்கள் மனம் ஆத்மாவானது அமைதி பெறுகின்றது. தன்னுடைய துக்கங்களை முழுமையாக மறக்கக்கூடிய அளவில் இன்பத்தை அளிப்பவள் அன்னை என்று சொல்கிறோம். இந்நாளிலே இந்த யோகிகள் இந்த விசுக்தி சக்கரத்தை அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. அன்னை விசுக்தி சக்கரத்திலே அமர்ந்திருக்கிறார். அதனால் இதை வழிபடக்கூடியவர்கள் இந்த விசுக்தி சக்கரத்தை அடைவார்கள் என்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்து சொல்லக்கூடியது மாதா காத்யாயினியை வழிபடுறோம். அடுத்து சொல்லக்கூடிய தேவி மாதா காத்யாயினி. நவராத்திரி விழாவில் 6ஆம் நாளில் துர்க்கையை காத்யாயினி என்று சொல்லி வழிபடுறோம். அப்படி காத்யாயினி இந்த கதாமுனி கடும் தவம் செய்து துர்க்கையை மகளாக பெற்றாள். அப்படி அதனாலே இந்த அன்னைக்கு பேர் என்ன சொல்கிறோம், காத்யாயினி என்று பேர் சொல்கிறோம். யோகிகளுக்கு இவள் அருளை துணை கொண்டு 6ஆம் சக்கரமான ஆக்ஞா சக்கரம், ஆக்கியான சக்கரத்தை அடைவார்கள். இவருக்கு இந்த சக்கரத்தில் முக்கன் சக்கரம் என்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது காலராத்திரி. நவராத்திரி விழாவிலே துர்கா பூஜையின் போது 7ஆம் நாளில் இந்த காலராத்திரி அன்னையை வழிபடுகின்றோம். துர்காதேவியினுடைய 9 வடிவங்களில் மிகவும் பயங்கரமானது. பயங்கரம்னா ஒன்றும் பயம் இல்லை, அதாவது பக்தர்களுக்கு எந்தவித பயம் இல்லாமலும் தீயவர்களுக்கு எதிரிகளை முழுமையாக அழிக்கக்கூடியவளாக பயங்கர வடிவம் கொண்டவள். காலராத்திரி என்பது இரவு கால பூஜை தான் செய்வாங்க. காலராத்திரி ரூபமானது. இது காலம்னா என்ன சொல்லுவோம், யமபயம்னு சொல்லுவோம். காலனான நேரம், காலம்னா யார், யமன். அப்படி சரியான நேரத்தில் சரியான திட்டமிடல், சரியான செயலை செய்யக்கூடியவள். நான் செய்யக்கூடிய செயலை சரியான நேரத்தில் திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்யணும், அதுதான் காலம்னு சொல்லுவோம். அப்படி இந்த காலத்திலே அன்னை செய்யக்கூடிய சரியான செயலும் காலம் தான் சொல்லுவோம். தான் செய்யக்கூடிய செயல் சரியான நேரத்தில் சரியான செயலாக இருந்தால் அந்த காலம், அதாவது காலராத்திரி. துர்கா வழிபாடு எதிரிக்கு அச்சத்தை தருபவள். அனைவரும் கவனிக்க வேண்டியது, பக்தர்களுக்கு எந்த பயமும் இல்லை, சரியான செயல் செய்தால் எந்த ஒரு பயமும் இல்லை. எதிரிகளுக்கு அச்சத்தை ஏற்படக்கூடியது, தீயவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவள். இவளுடைய உடலில் மழை மேகம் போல கருமை நிறம் கொண்டவளாக இருக்கும். இவள் 4 கரம் கொண்டவள். ஒரு கரத்திலே வஜ்ராயுதமும் மறுகரத்தில் வாளும் இருக்கும். 2 கரங்கள் பக்தர்களுக்கு அபயவரதம் அளிக்கின்றது சொல்கிறாங்க. அப்படி நீளமான நாக்கு கொண்டவள், கழுதை மீது ஏறி வருகக்கூடியவள், ஆக்ரோஷமாக இருப்பா, பல வண்ணங்களில் ஆபரணம் எல்லாம் அணிந்திருப்பா. பயங்கரமாக அன்னை காலராத்திரி என்ற கூடிய அஞ்ஞானம் என்னும் இருளை போக்கக்கூடியவள்னு சொல்கிறாங்க. என்ன பாருங்கள், அதாவது அஞ்ஞான இருளை அகற்றக்கூடியவள், பக்தர்களுக்கு தெளிவை ஞானத்தை அளிக்கக்கூடியவள், ஆனால் அஞ்ஞான இருளை முழுமையாக அகற்றக்கூடியவள். அடுத்து சொல்கிறோம் மகா கௌரியை வணங்கணும். அம்பாள் 8ஆம் நாளில் அகிலமெல்லாம் காக்கக்கூடியது துர்காஷ்டமி அன்னைக்கு தான். அதாவது 8ஆம் நாள் துர்காஷ்டமின்னு சொல்கிறோம். துர்காஷ்டமி பற்றி அனைவரும் அறிந்திருப்போம், இருந்தாலும் சொல்கிறோம் மகா கௌரி எளிமையாக இருப்பா. துர்கையை வழி கொடுக்கக்கூடிய இந்த மகா துர்காஷ்டமி அன்னைக்கு மிகுந்த வெண்மையாக இருப்பாள். கௌரி எப்படி இருப்பான்னு பார்த்தாக்க, சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறா அம்பாள். அப்படி சிவபெருமானை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல ஆண்டு காலங்கள் தவம் செய்து தன்னுடைய உடல் முழுவதும் அழுக்காகின்றது, உடல் முழுவதும் கருமை நிறமாகின்றது. அப்படி கருமை நிறமாக இருக்க பொழுது தான் மீண்டும் பொலிவு பெற வேண்டும் என்பதற்காக கங்கையிலே நீராடுகின்றாள். அப்படி நீராடும் போது பால் போன்ற வெண்மை நிறமாக வருகின்றாள் அன்னை பராசக்தி. அப்படி மீண்டும் அன்னை தன்னுடைய பழைய பொலிவையெல்லாம் பெறுகின்றாள். அப்படி பழைய பொலிவை பெறுவதற்கு பெற்றவளே இந்த மகா கௌரி சொல்கிறோம். மகா கௌரி எப்படி இருப்பான்னு பார்க்க, வெண்மை நிறமாக உடலில் சக்கரத்தை ஏந்தி அப்படி சுவாதிஷ்டானமாக இருக்கக்கூடியவள் என்று சொல்கிறோம். இவள் 4 கரம் கொண்டவள். கரத்தில் சூலம், மறுகரத்தில் மணியும் இருக்கக்கூடியவள். 2 கரங்கள் பக்தர்களுக்கு அபயவரதம் அளிக்கக்கூடியவது என்று சொல்லுவாங்க. இப்படி பாருங்கள், அன்னை தன்னுடைய அப்படின்னா பாருங்கள் பக்தர்களுக்கு இருளை, அதாவது அஞ்ஞான இருளை அகற்றக்கூடியவள். எப்படின்னா தன்னுடைய பூர்வமாக தன்னுக்குள்ளே இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் அகற்றானா பக்தர்களுடைய மன அழுக்கை முழுமையாக அகற்றுவா. அம்பாளை நிச்சயமாக கௌரியை வணங்குங்க, நிச்சயமாக தன் மனதில் இருக்கிற அழுக்கை முழுமையாக அகற்றுவாள் சொல்கிறோம்.
அதுக்கப்புறம் சித்திராத்திரின்னு சொல்கிறோம். சித்திராத்திரி நவராத்திரி விழாவில் இறுதி நாளாக கொண்டாடுறோம். மகா துர்கா அப்போதான் மகா துர்காவாக சொல்கிறோம். அப்படியே எப்படின்னா நவமி அன்னைக்கு வழிபடுறோம். இந்த சித்ராத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா, அனைத்து வழிபாடிற்கும் முழுமையாக இந்த ஒரு நாள் வழிபட்டாவே பூரணமாக எல்லா நாளும் வழிபட்டதற்கு சமமாக இருக்கும். சரி அம்மா தாயே, என்னால் 9 நாளும் வழிபட முடியலமா, 9 நாளும் தீபம் ஏற்ற முடியலமா, 9 நாளும் கையெழுத்து கும்பிட முடியலமா, இந்த ஒரு நாள் வணங்கினால் போட்டோம். அந்த 9ஆம் நாள் சொல்கிறோம் இல்லையா, இந்த இறுதியாக வரக்கூடிய 9வது நாளிலே வழிபட்டால் பூரணமாக நவராத்திரிக்கு வழிபட்ட 9 நாளுகளுக்கு உண்டான பலன் கிடைக்கின்றது. எப்படின்னா அனிமா, மகிமா, ஹரிமா, லஹிமா, பிராப்தி, பிரகாமியம், வாசித்துவம், ஈசத்துவம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான சக்திகளுக்கும் இந்த பலன் தரக்கூடியவள். அப்போ இந்த நவராத்திரி அன்னைக்கு இறுதி நாளில் வழிபட்டாக்க 8 விதமான சக்திகளுக்கும் அன்றைக்கி ஒரு நாள்லேயே பலன் கிடைக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நவராத்திரி விழாவின் இறுதி நாளாம் மகா நவமி அன்று சித்திராத்திரி அன்று ஆராதனை செய்பவர். சித்தி என்றால் சக்தின்னு சொல்கிறோம், தாத்திரி என்றால் தருபவள். அப்படி சித்தியை தரக்கூடியவள் சித்திராத்திரி. பக்தர்களுக்கு பூரணமான அனைத்து சித்தியையும் தரக்கூடியவள். மார்கண்டேய புராணத்தில் 8 விதமான சித்திகள் சொல்கிறோம். அதுதான் மகிமா, அது அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிராப்தி, பிரகாமியம், வாசித்துவம், ஈசத்துவம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான சக்திகள் பக்தர்களுக்கு தரக்கூடியவள் அன்னை சித்திராத்திரி. தாமரை மலரிலே அமர்ந்திருக்கக்கூடியவள், 4 கரங்களை உடையவள்னு சொல்கிறோம். சித்திராத்திரி தாமரை மலரிலே அமர்ந்திருக்கக்கூடியவள், 4 கரம் இருக்கின்றது. இவளுடைய இடது கரத்திலே கதை சக்கரம் கொண்டும் வலது கரத்திலே தாமரை சங்கும் ஏந்தியவளாக சித்திராத்திரி வாகனம் சிங்கம் இருக்கின்றது. சித்திராத்திரி எப்படி அமர்ந்திருக்காளா, சிங்கல் மீது. சித்திராத்திரி எப்படி அமர்ந்திருக்கானா, சிங்கத்தின் மீது அமர்ந்து தேவி புராணத்திலே சிவன் இவளை வழிபாடு செய்த அனைத்து சித்திகளையும் பெற்று அர்த்தநாதீஸ்வரர் வடிவம் பெற்றார்னு சொல்கிறோம். சிவபெருமான் ஈஸ்வரனானவள் அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய சித்திராத்திரியை வழிபட்டு பூரணமான தன்னுடைய வடிவத்தை அந்த அர்த்தநாதீஸ்வரனாக பெற்றிருக்கின்றார் சொல்கிறோம். இவளுடைய அருள் யோகிகளுக்கு அனைத்து சித்திகளையும் தரக்கூடியவள். நவராத்திரியினுடைய 8 நாளிலே அனைத்து சித்திகளையும் அடைந்த அவர்கள் இவளுடைய அருள் பேரானந்தத்தை இன்னும் போற்றி எழுதுவார்கள். நவராத்திரியுடைய 8 நாட்களில் துர்கனை முறைப்படி பூஜை செய்யக்கூடிய பக்தர்கள் இறுதி நாளில் சித்திராத்திரி பூஜை செய்வார்கள். இப்படி இவருடைய வழிபட்டால் மனிதனுடைய ஐயங்கள் நீங்குகின்றது. எல்லா மகாசக்தியும் இருந்து தோன்றியதே இந்த கூடிய தத்துவத்தை உணர்த்துகின்றது. இப்படி இவளை வழிபடுவோர் பேரானந்தத்தை அடைகின்றார்கள். அவர்களுடைய தேவைகள், அதாவது தன்னுடைய ஒரு தேவைகள் எதுவும் இருக்காது, எல்லாம் அம்பாளுங்கிற மன சிந்தனை நிச்சயமாக வரும். அவள் அம்பிகையினுடைய கருணை மழையில் நனைவார்கள். அவனுக்கு வேறு எதுவுமே அம்பாளுடைய அருளை தவிர வேற எதுவும் வேண்டாங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். நிச்சயமாக சித்தர்கள், கந்தர்வர்கள், தேவர், முனிவர்கள், மனிதர்கள், யக்ஷர்கள் என்ற அனைவராலும் வணங்கப்பட்டவராக வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட சித்திராத்திரினா வெற்றி, நாம் ஜெயிக்கக்கூடிய, அதாவது நாம் எண்ணக்கூடிய காரியம் நிச்சயமாக வெற்றி பெறணும். அந்த சரஸ்வதி பூஜைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். அனைவரும் வழிபடக்கூடிய மிக சிறந்த ஞானபீடம் பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடம். தொடர்ந்து இந்த அருளுரை வணங்கி வருகின்றது. அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞானபீடம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையில் பில்லூர் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது. அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞானபீடம். நன்றி, வணக்கம்.